Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து கிரேப் சில்க் சாரீஸ் தான். அது 2 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் மைசூர் கிரேப் சில்க் சாரீ, அதில் கலெக்ஷன்ஸ் வந்து எப்பவும் போல் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பட் நிறைய வீடியோஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 minutes வீடியோ லென்த் வரைக்கும் கூட மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ எக்கச்சக்கமான அரைவல்ஸ் இருக்கும். பட் இன்றைக்கி அவ்வளோ இல்லைனாலும் அதில் ஒரு பாதி அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் கிரேப் சில்க் சாரீஸ் இருக்க போது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு சிஃபான் கிரேப் சில்க் இருக்குது. சிஃபான் கிரேப் சில்கில் ஒரு டிசைனில் இருக்கிற கலர்ஸ், இந்த 2 டைப் ஆஃப் கிரேப் சில்க்ஸ், மைசூர் கிரேப் அண்ட் வந்து உங்களுக்கு சிஃபான் கிரேப், இந்த 2 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் தான் இன்றைக்கி நம்பர் 1 வந்து கவர் பண்ணியிருக்கோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் வைஸே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி, லக்ஸுரி குவாலிட்டி, அப்படி இல்லைனா வந்து சில சாரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு பியோர் சில்காக அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பி மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரைஸ் வைஸே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் குவாலிட்டி, அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு லோ குவாலிட்டி அப்படியே ஒரு சாரீ வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த டிசைன் ட்ரெண்டிங்கில், ஒரு டிசைன் ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அது எல்லா மெட்டீரியல்லையுமே ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது, ஒரு டிசைன் வைஸ் ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அது ஓரளவுக்கு எல்லா மெட்டீரியலுமே அந்த டிசைன்ஸ் வந்து கொடுக்க தான் பார்ப்போம். ஸோ அதே மாதிரியே வந்து அந்த டிசைன் ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அதில் வந்து நிறைய குவாலிட்டி வைஸ் வந்து மாறும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வரும். ஸோ ஒருத்தவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் லோ ப்ரைஸில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒன்றுமே அந்த மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் சேஞ்சஸ் இருந்தால் கூட ஓகே, அந்த மெட்டீரியலாகவே இருக்காது, ஏதோ ஒரு பாலிஸ்டர் மெட்டீரியல் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியலில் அந்த டிசைனை போட்டுவிட்டு அது வந்து மைசூர் கிரேப்பு இல்லையா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெட்டீரியல் எதில் ட்ரெண்டிங்கில் போகுதோ அந்த மெட்டீரியல் நேமை வந்து போட்டுடுறாங்க. பட் வந்து அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸுமே வந்து நிறைய போயிட்டுருக்கு. ப்ரைஸ் பார்க்கும்போது கம்மியாக இருக்கும் போது டக்குன்னு எல்லாருக்கும் மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா, ஓகே எல்லா இடத்துலையும் பார்க்கறதோட இது ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணணும் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். இப்போ நீங்கள் நிறைய சாரீஸில் பார்த்துருக்கலாம். கோரா மஸ்லினில் ஆரம்பித்து குபேரப்பட்டில் போய் இப்போ வந்து மைசூர் கிரேப்பாக இருக்கட்டும் எல்லா மெட்டீரியல்லையுமே அந்த மாதிரி வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி டச் ஃபீல் பண்ணும் போது மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்து பார்க்கும் போதே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுவும் எந்த ஒரு கேசஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் சாரீ பிக்சர், சேம் குவாலிட்டி பிக்சரே அங்கே வந்து அவங்க கொடுத்துருந்தாலே வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக தெரியணும் அப்படின்றதுக்காக டூப்ளிகேட் குவாலிட்டி சாரீக்கு வந்து, ஏன்னா இப்போ அதான் சொல்கிறேன், ஒரு டிசைன் ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா அது எல்லா குவாலிட்டிலையுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரியோ இல்லை ஃபஸ்ட் குவாலிட்டி சாரியோட பிக்சர்ஸோ டூப்ளிகேட் குவாலிட்டியில் போட்டு ப்ரைஸ் வந்து கம்மியாக போட்டாலும் நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படியும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏமாற்றம் அடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் பார்த்து கவனமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி எந்த ஒரு நம்ம என்ன சாரியை பார்க்குறோம், என்ன குவாலிட்டி இருக்கோ அந்த குவாலிட்டியோட பிக்சர்ஸை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பிக்சர்ஸை ப்ரீமியமில் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அப்போ நீங்கள் மெட்டீரியலோட பிக்சர்ஸை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. அதோட நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி கம்ப்ளைண்ட் அந்தளவுக்கு வரவே வராது. நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 years கிட்ட ஜேர்னியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90% ஆஃப் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஒரு 10% வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து அது 90% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படிங்கும்போது முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது குவாலிட்டி வைஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு 10% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு அது செட் ஆகலை அப்படின்றதுல அந்த 10% வந்து அது லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம குவாலிட்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஃப்ராங்காக தான் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இப்போ சொல்கிறோம் என்கிட்ட 100 to 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன்.
ஸோ நம்மக்கிட்ட எப்படி ஒரு ரேர் கேசஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லி தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து புரிய வைக்கணும். ஸோ வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வந்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் சொன்னேன் இந்த பிக்சர்ஸ்லாம் சில பேர் சேஞ்ச் அந்த மாதிரி எதுலேயுமே நம்மக்கிட்ட எந்த ஒரு ஒளியும் அதையும் கிடையாது. ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து ரொம்பவே ட்ரஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டான ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணும், நல்ல ஒரு குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் வந்து மைசூர் கிரேப் அண்ட் சிஃபான் கிரேப் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2ல் வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த பேட்டர்ன் சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி வியர் சாரீ மெட்டீரியலில் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு ப்ரீமியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டெய்லி வியர் சாரீஸ் என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டியில் எம்ப்ராய்டரி போட்டிருக்கிறதுனால தான் 650 ப்ளஸ் ஷிப்பிங். இது ஆனால் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வியருக்கு கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு டெய்லி வியர் மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஷாப்புக்கு இந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற இடத்துல கூட இதை வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம் உங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். மெட்டீரியல் வைஸ் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி மெட்டீரியல் தான். மோஸ்ட்லி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் வந்து ஓரளவுக்கு சிங்கிள் ஃப்ளீட்ஸ் அந்தளவுக்கு யாருமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஒரு சில சாரி நீங்கள் என்ன தான் ஃப்ளீட்ஸ் எடுத்தால் கூட டிரான்ஸ்பரன்சி இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி இருக்காது. சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டை பொறுத்த வரையும் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ வந்து இது இப்போ பார்க்குறீங்களா, இது பாருங்களா, இது வந்து மேஷ்மெல்லோ ஜார்ஜெட் அப்படின்னு சொல்லிட்ட மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் வைஸ்மே உங்களுக்கு இந்த நேமில் எப்படி சேஞ்சஸ் இருக்கோ இப்போ எல்லா மெட்டீரியலுமே ஒன்றா இருக்க வேண்டியதானே, ஏன் நேம் வந்து மாறுது? அப்போது அந்த நேம் சேஞ்சஸ் இருக்கும் போது மெட்டீரியல்லையும் அந்த மைல்டு வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பேஸ் மெட்டீரியல் சிஃபானாக இருக்கட்டும், பேஸ் மெட்டீரியல் ஜார்ஜெட்டாக இருக்கட்டும், பட் வந்து அது ஒரு பனாரசி ஜார்ஜெட், பனாரசி சிஃபான், மேஷ்மெல்லோ ஜார்ஜெட் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா மைசூர் சிஃபான், மைசூர் ஜார்ஜெட் எல்லாமே உங்களுக்கு பேஸ் மெட்டீரியல் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த நேம்க்குள்ள மாதிரி உங்களுக்கு வீவிங் ஸ்டைலில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ மெட்டீரியல் வைஸ்லையுமே டச் ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால ஒழிஞ்சு நேமும் வந்து சேஞ்ச் ஆகுது, ப்ரைஸ் வேரியேஷன்ஸுமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் நம்பர் 2ல் இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இதுக்கப்புறமும் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் வந்து மிக்சர் கலெக்ஷன் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்னென்ன நியூ பேட்டர்ன் வந்திருக்கு, எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலர்ஸ் வந்திருக்கு, டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துலாம். ஸோ எந்த இடத்துலையும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் ஸ்கிப் ஆகலாம், இப்போ நியூவாக வந்திருக்க டிசைன் ஸ்கிப் ஆகலாம், அதை வந்து நீங்கள் ரீஸ்டாக் பண்ணவே முடியாது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து திருப்ப கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ரீஸ்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க வீடியோவை. ஸோ எல்லா சாரியுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே ஒரு சாரியை செலக்ட் பண்ணிவிடுவோம், பட் அடுத்தடுத்து பார்க்கும்போது இன்னும் நிறைய அதோட பெட்டராக தோணும். ஸோ ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்கிப் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் சும்மா வேறு ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம்லையோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஏதோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் பழைய வீடியோ ஏதாவது ரெக்கமெண்டேஷனில் கூட எப்போவாது வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது அந்த ஸ்கிப் பண்ண இடத்துல உள்ள சாரியை நீங்கள் லேட்டாக பார்த்து பட் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த சாரி இருக்காது. ஏன்னா நம்ம அதை மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸை வந்து டீல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் சொன்ன வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதனால தான் நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்கிறது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்குறீங்க, கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போது 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறது வந்து 20 to 30% ஆஃப் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பேலன்ஸ் 70% வந்து அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ ஆனால் இது பிடிச்சிருக்கு, இதை ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்றத அவங்க வந்து எங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவங்க லைக் அண்ட் ஷேர்ஸ் தான். அதனால தான் அடிக்கடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் ஃபைனலாக எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் கலெக்ஷன் சொல்லியிருந்தோம்.
ரெண்டே மெட்டீரியல் தான் வந்திருக்கு. 2 டைப் ஆஃப் மிக்சர் கலெக்ஷன் மட்டும்தான் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீ ஃபர்ஸ்ட் வெரைட்டியில் வந்துடுது. ஸோ அடுத்து வந்து ரா சில்க் சாரீ வந்திருக்கு. செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீஸை பொறுத்த வரையும் ஒரு சில சாரீ வந்து சாஃப்ட் சில்காகவே வரும், ஒரு சில சாரீ வந்து செமி சாஃப்டாக இருக்கும், ஒரு சில சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ரஃப்பாக இருக்காது. மோஸ்ட்லி அது நேம்லேயே வந்து செமி காஞ்சி செமி சாஃப்ட் அப்படிங்கும் போது செமி சாஃப்டாக தான் இருக்க போகுது சாரீ. ஒரு சில சாரீ வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மிக்சரில் தான் இருக்கும். ஏன்னா வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸை பொறுத்து தான். பிலோ உங்களுக்கு ஒரு மாதிரி 1000 பிலோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு செமி சாஃப்டில் தான். ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபியூஷன் பட்டு அப்படி தான் இருக்க போகுது. லிச்சு பட்டு கூட கொஞ்சம் நல்லாவே சாஃப்டாக வரும். ஃபியூஷன் பட்டு வந்து செமி சாஃப்டாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸை தான் இன்றைக்கி வந்து நம்பர் 3ல் வந்து செமி காஞ்சி செமி சாஃப்ட் அண்ட் சாஃப்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்தமாரி ரா சில்க் சாரீ வந்திருக்கு. ரா சில்க் சாரீஸை பொறுத்த வரையும் 3 ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்கிற ரா சில்க் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நல்லாவே இருக்கும். வந்து ரா சில்க் சாரியை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் பார்டரே வர மாதிரி, ஆனால் பார்டர் வந்து உங்களுக்கு டிசைனில் ஹைலைட்டட் பண்ண மாதிரி வரும். ஸோ சூப்பராகவே இருக்கும். ரா சில்க் சாரீ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சிம்பிள் லுக் இருந்தாலும் நீங்கள் வியோ பண்ணுறீங்க அப்படின்னா செம்ம நல்ல ரிச் லுக் அண்ட் உங்களுக்கு நீட் லுக்கும் இருக்கும். ஒரு சில சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். பட் வியோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிச்னஸ் அண்ட் யூனிக்காக இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு கச்சன்னு இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரியா அப்படின்ற மாதிரி தான் தோணும். என்ன டிசைன் கம்மியாக தானே இருக்குது, ரொம்ப பெருசாக கிராண்டாக தெரியலையே அப்படின்ற மாதிரி தோணும். பட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் வியோ பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே கிராண்ட் லுக். வியோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். மெட்டீரியல் வைஸ் அது வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இந்த மெட்டீரியலே வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் குவாலிட்டி வரப்போகுது. ப்ளஸ் வந்து சில்கி ஃபீலோ இல்லை வந்து மெட்டீரியல் வைஸ் செம்ம நல்ல ஒரு ரிச் ஃபீலோ இருக்க போது. அதனால் அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக அந்த சாரியை நீங்கள் வியோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும். ஒரு சில டைம் வந்து ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாகவே பார்த்துட்ருக்கோம். மீன் 4 இயர்ஸாக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, ஒரு சில இடத்த கடந்து போகும். நார்மலாக நமக்கு தியரிட்டிக்கலோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும் போது தான் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி தான் இப்போ இவ்வளோ இயர்ஸாக போகிறோம், இவ்வளோ இயர்ஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டில் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம்னா அதே மாதிரியே தான் இந்த இடத்த நம்ம கடந்து வரும்போது நிறைய இதை பார்த்துருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சில சாரீஸ்லாம் வந்து கஸ்டமர் வந்து வாங்கினதும் எனக்கு மெட்டீரியல் வைஸ் சாட்டிஸ்ஃபைடே இல்லை அப்படின்ற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. பட் அதே கஸ்டமர் 1 or 2 டேஸில் வியோ பண்ணதுக்கு அப்புறமேல்ட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்ததுமே எனக்கு மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் வியோ பண்ணும் போது தான் தெரியுது மெட்டீரியல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியுமே ஒரு 10% கஸ்டமர்ஸ் வந்து சொல்ல தான் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க திங்க் பண்ணியிருக்கிறது வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த மெட்டீரியல் இப்படி இருக்கும், அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக அந்த மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படிங்கும் போது அவங்க திங்க் பண்ணி வச்சுருக்கலாம் வேறு மாதிரி, அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் அது வந்து ரீச் ஆகும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஸப்பாயிண்டடாக தெரியலாம். பட் அதே சேம் பர்சன்ஸ் வந்து வியோ பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நிறைய பேர் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்க நல்லா இருக்குது சாரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எந்த ஒரு சாரியாக இருந்தாலும் பார்க்குறதோட நீங்கள் வியோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த சாரியோட கம்ப்ளீட் லுக் உங்களுக்கு கொடுக்கும், கம்ப்ளீட் ரிச்னஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.